ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோட ஈவினிங் டு நைட் டைம் ரொட்டீன் எடுத்த கிளிப்பிங்ஸ். லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் எடுத்தது. ஸோ என்னோடய ஈவினிங் வந்து ஒரு சின்ன பூஜையோடு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூபம் ஸ்டிக் வந்து வீட்டில் அங்கங்கே ஏற்றி வைப்பேன். ஸோ வீடு வந்து எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். நான் ரூம் ஸ்ப்ரே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இந்த தூபம் ஸ்டிக் தான் ஏற்றி வைக்கிறேன். வீடு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஏதாவது ஒரு டைம் வந்து வீட்டில் அந்த தூபம் ஸ்டிக் வந்து ஏற்றி வைப்பேன். அப்புறம் மார்னிங் ஈவினிங் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்றதுனால ஈவினிங் பூஜை பண்ணல. இந்த தூபம் ஸ்டிக் வந்து வெளியில் வச்சுருந்தேன் ஒரு டேபிளில். ஸோ அதனால் வெளியில் மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ முடிச்சுட்டு நல்லா சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியில் கிளம்பி போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் காய் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வரும்போது இல்லை ஷாப்பிங் போயிட்டு வரும்போது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்ததுமே அந்த திங்ஸை எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த இடங்கள் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் உடனே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இல்லை க்ராசரிஸ் ஏதாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை பேண்ட்ரி ஏரியாவில் வச்சுருவேன். ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இதை கையோடு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். இல்லைனா என்ன பண்ணுவோன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கவுண்டர் டாப் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கேயே வச்சுருவோம். அப்படி இல்லை டைனிங் டேபிள் நிறைய வீட்டில் வந்து அது ரொம்ப நம்மளுக்கு வசதியான இடம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சுருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாம். அப்படி இல்லை டீ பாய் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் வச்சுருவோம். அந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா அதே இடத்துல ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். சில நேரத்தில் நாள் கணக்கில் கூட அதே இடத்துல இருக்கும். ஏன்னா நமக்கு அதை எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் நேரமே இல்லாமல் போயிடும். எடுத்து வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர அதை கரெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டைமே வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்தடுத்து வீட்டில் வேலைகளும் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்போலாம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே அந்தந்த இடங்களில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி வச்சுறதுனால அந்தந்த பொருட்கள் அந்த இடத்துல இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் நம்மளுக்கு ஏதாவது கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அந்த பொருள் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மல்லித்தலை, கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்ததுமே அது கொஞ்சம் ஈரமாக இருக்குது இல்லை அதில் கொஞ்சம் மண்ணாக இருக்குன்னா சும்மா நார்மல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு வாஷ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது வெளியில் எடுக்கும்போது அதை வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் கூட அது ஃப்ரிட்ஜில் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் முன்னாடிலாம் வாஷ் பண்ணிவிட்டு வைப்பேன் இந்த மல்லித்தலை, கருவேப்பிலையெல்லாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமே வந்து அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது, இல்லை சீக்கிரமே கெட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு தோசை தான் ஊற்றணும். ஏன்னா அன்றைக்கி மதியம் வந்து மட்டன் குழம்பு இருந்துச்சு அப்படின்றதுனால அதை அப்படியே நைட்டே காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் சிம்பிளாக தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. எப்போவுமே டின்னர் முடித்ததுக்கப்புறம் என்னோடய வேலைகள் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் க்ளீனிங் வேலைகள் எல்லாமே. ஸோ என்ன பண்ணுவேன்னா டின்னர் முடித்ததுக்கு அப்புறமா என்னோடய கவுண்டர் டாப்பில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸ், எண்ணெய் இதெல்லாம் வந்து சமையலுக்கு அன்றைக்கி யூஸ் பண்ணதுனால குறைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ எதில் என்னென்ன வந்து கம்மியாக இருக்குது, எது ஃபில் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி உடனே எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம சமையல் வேலைகள் பார்க்கும்போது அதை எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த டைம் உட்காந்து எண்ணெய் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது அந்த பாட்டிலில், இல்லை மசாலா எதுலையாவது காலி ஆகிடுச்சுன்னா அப்போ உட்காந்து பேண்ட்ரி ஏரியாவிலேருந்து அதுக்குரிய மசாலா பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது அப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஒரு தடவை கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் என்ன இதெல்லாம் செக் பண்ணி எதாவது ஃபில் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை இந்த பேப்பர் டவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டவல் வச்சோ
கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா திங்ஸையும் ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டோன்னா கிச்சன் எப்போவுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். எதுலேயுமே எண்ணெய் பிசுக்கு இருக்குது, இல்லை நம்ம சமைக்கும்போது அந்த பொருளை நம்ம சமைச்சிட்ருக்க கையோடு எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஏதாவது எண்ணெய் பிசு கூட்டியிருக்கோம், இல்லை நம்ம அந்த மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது கையில் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பொருள் மேலே பட்டிருக்கும். ஸோ அந்த பொருளும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ப்ளஸ் வந்து அதை நம்ம சீக்கிரமே எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்பப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்து வச்சிட்டோன்னா எப்போவும் கிச்சன் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னும் இருக்கும், நம்மளோட க்ளீனிங் வேலைகளுமே வந்து கம்மியாகும். அடுத்ததாக என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பையும் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வச்சு ஒரு தடவை தொடச்சி எடுத்துருவேன். வாரத்துக்கு ஒரு தடவை தான் டீப் க்ளீன் பண்ணுவேன். ஸோ எனக்கு டீப் க்ளீன் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எதுவுமே வந்து எண்ணெய் பிசுக்கோடையோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரியோ இருக்காது. ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்றதுனால அந்த பொருள் எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும், நம்மளோட க்ளீனிங் வேலைகளையும் வந்து கம்மி பண்ணும். ரொம்ப நேரம் டைம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறதுக்கு பதிலாக ரெகுலராக ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட க்ளீனிங் வேலைகள் வந்து ஈஸியாகிடும். அடுத்ததாக நம்ம கிச்சன் ஏரியாவில் ரொம்ப முக்கியமாக க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டிய இடம் கிச்சன் சிங்க் ஏரியா. ஸோ இதையுமே வந்து எப்போவும் ஒவ்வொரு தடவை நான் சமையல் முடிச்சதுக்கப்புறமாவும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வாஷிங் சோடா, அந்த தண்ணி போகக்கூடிய இடம் இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் வாஷிங் சோடா போட்டுட்டு நல்ல ஹாட் வாட்டர் சுட சுட இருக்கணும், அந்த ஹாட் வாட்டரை வந்து அதில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி போகிற வழியாக தான் வந்து நமக்கு கிச்சனுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் ஏரியாவை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வாஷிங் சோடாவும் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சிங்க் வந்து க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வர்றது வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து இருந்துச்சு, பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய கிச்சனில் 90% க்ளீனிங் வேலைகள் முடிஞ்சுது. அடுத்ததாக என்ன பண்ணுவேன்னா டைனிங் ஏரியா, லிவிங் ஏரியாலெலாம் ஒரு தடவை போய் பார்த்துப்பேன், எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல இருக்கா இல்லை கலைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பொருள் அங்கங்கே கலைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அந்தந்த இடங்களில் வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்தந்த பொருள் அந்த இடத்துல இருக்கிறதுனால மார்னிங் எழுந்ததுமே வீடை பார்க்கும்போது ஒரு மாதிரி க்ளீனாக இருக்கும், அன்ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி மெஸ்ஸியான லுக் வந்து இல்லாமல் வீடு வந்து க்ளீனாக இருக்கும். எந்த பொருளுமே அந்தந்த இடங்களில் இருந்தாலே பார்க்குறதுக்கு வீடு நீட்டாக இருக்கும். அங்கங்கே களைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய க்ளீனிங் வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை நான் செக் பண்ணி ஏதாவது பொருள் களைஞ்சிருந்துச்சுன்னா அந்தந்த இடங்களில் எடுத்து நீட்டாக வச்சுருவேன். அடுத்ததாக ஃப்ரிட்ஜை ஒரு தடவை செக் பண்ணிடுவேன், ஏதாவது நான் ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேனா, இல்லை சீக்கிரமே யூஸ் பண்ண வேண்டிய பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து எனக்கு கண்ணில் படுற மாதிரி எதிர்த்தாப்பில் ட்ரேயில் வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் தேவையில்லாத பொருள் வந்து ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால குக்கரில் கொஞ்சமாக பருப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் காலையில் எழுந்ததுமே வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சு விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நம்மளோட சமையல் வேலைகளை பார்க்கலாம். முக்கால்வாசி க்ளீனிங் வேலைகள் வந்து நம்ம நைட்டே முடிச்சிருப்போம். ஸோ தட் காலையில் அதை க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணணும்னு நம்மளுக்கு டென்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.